வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த ஒரு பரபரப்பான அரசியல் மோதல் குறித்து பார்க்கலாம். ஒரு பக்கம் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், மறுபக்கம் டிவிகே அமைச்சர் நிர்மல்குமார். ஒரு கேள்வி, அதற்கு ஒரு பதில், அதன் பிறகு அரசியல் விமர்சனம். அதற்கு பதிலடி. அவையில் சில நிமிடங்கள் பரபரப்பாக மாறியது. ரவுண்ட் 1. விவாதம் எப்படி தொடங்கியது? மின்வாரியத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் ஹார்ட் டிஸ்க் விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்த போது விவாதம் நிர்வாக பிரச்சனையை தாண்டி அரசியல் விமர்சனமாக மாறியது. ரவுண்ட் 2. உதயநிதியின் கவுண்டர். விவாதத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரை கடுமையாக விமர்சித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதற்கு அமைச்சர் நிர்மல்குமார் கொடுத்த பதில்தான் அவையில் அதிக கவனத்தை ஈர்த்தது. ரவுண்ட் 3. நிர்மல்குமாரின் பதிலடி. தனிப்பட்ட விமர்சனத்துக்கு தனிப்பட்ட விமர்சனமாகவே பதில் வந்தது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வார்த்தை போர் தீவிரமானது. இறுதியில் சபாநாயகர் தலையிட்டு விவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது குறித்த வீடியோவை நாம் இப்போது பார்க்கலாம். சொல்லியிருக்கிறார், அதுக்கான தளவாடங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும், இந்த மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளில் பட்ட பாடு நம்ம ஒரு நிமிஷம் விளக்கணும்னு காட்டுறோம். அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 அண்ணா அவை முன்னவர் 2021 உட்காருங்க, 2021 அமைச்சராக இருந்தார். அதான் நான் தான் திருத்திக்கிறேன்னு சொல்றேன். அமைச்சராக இருந்தார். இல்ல எல்லாத்துக்கும் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா? அவர் சொன்னதை நீக்கிட்டீங்களா தலைவரே? இல்ல எதிர்கட்சி எனக்கு பேச மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதான் பேசணும். இல்ல மாண்பு உறுப்பினர், இந்த கரூர் உறுப்பினர் இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து அவைக்குள் நீக்கிட்டீங்களா? நீக்கியாச்சா? நீங்களே பேசி திருத்திக் கொண்டீர்கள். இருந்தாலும் அது அவைக்குள் அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. நீக்கியாச்சா? உட்காருங்க. அதான் நீக்கிட்டாங்க. எதிர்கட்சி பேசுங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்களே உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. அந்த பதார் அவரை உட்காருங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் நீங்க மட்டும் நீங்க இல்லைங்க. மாண்பு எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிச்சிருக்கேன். அவர் பேச அனுமதிக்க நீங்களே அதை அப்டேட் பண்றீங்களா? அவர் பேசுறத நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க தலைவர் அவர்களே. இப்போ தமிழ்நாட்டில் யார் பாத்ரூம்ல எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி அமைச்சர் வச்சிருக்கீங்களா என்பதை நான் கேட்க விரும்புறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விவாதம் மானிய கோரிக்கைக்கான விவாதம் எல்லாருக்கும் தெரியும். பேச விடுங்க. நான் எதுவுமே தப்பா சொல்லல, பேச விடுங்க. எதிர்கட்சி தலைவர் நான் பேச வர்றது என்னன்னு கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டேன். எதிர்கட்சி தலைவர் ஒன்னும் தவறு கிடையாது. நான் திருப்பி பதிவு பண்றேன். இந்த மாதிரி எல்லாரும் எந்திரிச்சா நாங்க எந்திரிச்சா இந்த அவை நடக்காது. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. எல்லாரையும் உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மற்றவங்க உட்காருங்க.